A21 ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பொதுவாகவே என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இந்த திசை நடக்குது, இது நல்லது செய்யுமா, இந்த திசை நடக்குது நல்லது செய்யுமா, சார் எனக்கு சுக்கிர திசைன்னு போயிட்டுருக்கு, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் சார்பாங்க. சில பேர் சனி திசை நடந்துகிட்டு இருக்கு, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு லக்னத்துக்கும் இப்போ வந்து ஒரு லக்கணத்துக்குமே வந்து நட்பு கிரகங்கள்னு இருக்கும். அதே மாதிரி இந்த நட்பு கிரகத்து மாதிரி அந்தந்த லக்கணத்துக்கு எதிரான பகை கிரகங்களும் இருக்கும். இந்த பகை கிரகங்கள் எல்லாம் வலிமையாக போயிடக்கூடாது, நட்பு கிரகங்கள் எல்லாம் பலம் இழந்து போயிடக்கூடாது. இப்போ நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் இல்லையா, நம்ம நண்பர்கள், நமக்கு வேண்டியவர்கள் இவங்கெல்லாம் சுற்றி வலிமையாக இருந்தாங்கன்னா நம்ம கஷ்ட நஷ்டம்னா அவங்கள்ட்ட போய் பலம் பெற்று ஒரு கடனை வாங்கிக்கலாம், ஒரு உதவியை வாங்கிக்கலாம். நம்மளுடைய எதிரிகளெல்லாம் வலிமையாக போய் நம்ம நண்பர்கள்லாம் விழுந்து போயிட்டாங்கன்னா நாம் எதிரிகளுக்கு பயந்து வாழணும்ல. இப்படி தான் ஒரு லக்கணம் ஒரு ஜாதகமும் வேறு அப்படின்னு முடிவெடுத்து தான் போகணும். அப்படி பார்க்கும்போது இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு இன்னும் சுக்கிர திசையே வராதா சார் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. பார்க்கும்போது சிரிப்பு தானே வரும். சுக்கிர திசை வந்து என்ன பண்ண போகுது, சுக்கிர திசை வந்து 20 வருஷம் அது இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா சுக்கிர திசை தான் 20 வருஷம். அப்புறம் அதுக்கப்புறம் சனி திசையே 19 வருஷம் தான். அப்போ இந்த சுக்கிர திசை 20 வருஷம் ஒரு மனுஷனுக்கு இருக்குது, என்னோடய லைஃப்பில் வரவே இல்லையே அப்படின்னு பார்க்குறாங்க. சுக்கிர திசை எல்லாருக்கும் வரணும்னா 120 வருஷம் நம்மளோட இந்த 9 திசையும் ஒரு மனுஷனுக்கு நடக்கணும்னா 120 வருஷம் வாழ்ந்தால் தான் முடியும். எல்லோரும் 120 வருஷம் வாழ முடியுமா? நம்ம வந்து பாதி பேர் எவ்வளோ வயசில் போயிட்டுருக்கோம், என்னென்ன சூழ்நிலையில் இருக்கோம். அதனால் அந்த நட்சத்திரம் அப்போது அடுத்தது சுக்கிர திசை அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாருக்கும் நல்லது செஞ்சிருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படியெல்லாம் நம்ம பார்க்கணும். சரி, சுக்கிர திசை வந்து எல்லாருக்கும் அள்ளி கொடுத்துருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க போகிறோம். அப்படிக்கெல்லாம் நிச்சயமாக யாருக்குமே கொடுத்துறாது. எல்லா திசைக்குமே 50% பாசிட்டிவ் இருக்குது, 50% நெகட்டிவ் இருக்குது. உதாரணமாக இப்போ மேஷ லக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் உரியவர் சுக்கிரன். இந்த சுக்கிரன் 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல மறைஞ்சார்னா நல்ல பலனை கொடுப்பார். அப்படி இல்லாமல் இந்த சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்றிருந்தால் கூட ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டுமே மாரகஸ்தானத்துக்கு உரியவர் ஆகிடுறாரு. இப்போ ரிஷப லக்கணத்துக்கு உரிய கிரகமே பார்த்திங்கன்னா சுக்கிரன் தான். சுக்கிரன் வந்து ரிஷப லக்கணத்துக்கு மட்டுமே உரியவர். அதுலேருந்து 6ஆம் இடத்தான துலாமுக்கும் உரியவர் தானே. அப்போ சுக்கிரன் வந்து லக்னாதிபதியாகவும் வேலை பார்ப்பார், 6ஆம் அதிபதியாகவும் வேலை பார்ப்பார். இன்னொரு பக்கம் வந்துருங்க, இதே துலாம் லக்னமாக பிறந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. துலாம் லக்னத்துக்கு உரிய கிரகம் சுக்கிரன், 8ஆம் இடத்துக்கு உரிய கிரகமும் சுக்கிரன். அப்போது 1ஆம் இடத்துமாவும் வேலை பார்ப்பார், 6ஆம் இடமாகவும் வேலை பார்ப்பார், 1ஆம் இடமாகவும் வேலை பார்ப்பார், 8ஆம் இடமாகவும் வேலை பார்ப்பார். அதனால் சுக்கிர திசை தான் நல்லது செய்யும், சனி திசை தான் கெடுதல் செய்யும் இப்படிங்கிற எந்த முடிவுக்குமே ஒரு மனிதர்கள் வந்து வந்துடக்கூடாது. ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சுக்கிரன் இருக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது நாம் பிறக்கிறோம், நம்ம ஆயுள் காலத்தில் சுக்கிர திசை நடந்தால் அது எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் நடக்குது அப்படின்னு பார்க்கணும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த பரணி, பூரம், பூராடம் இந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு அவங்க பிறந்த உடனே சுக்கிர திசை ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த 4 பாதங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பிறக்கிறாங்களோ, இப்போ 20 வருஷம் முழுமையாக இருக்காதுன்னா கூட ஒரு 15 வருஷம் இருக்கா, 10 வருஷம் இருக்கா, 5 வருஷம் இருக்கா, சில பேருக்கு கடைசி 1 மாதத்தில் கூட சில பேருக்கு முடிஞ்சு போயிடும். அப்போது இந்த சின்ன வயசுலேயே சுக்கிர திசை வர்றது வந்து அவ்வளோ நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிர திசை நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அவங்க லக்கணத்துக்கு, அவங்க ஜாதகத்துக்கு சுக்கிரன் வந்து நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்து சின்ன வயசுலேயே அந்த சுக்கிர திசை வந்துருச்சுன்னா ஒரு 5 வயசு, 10 வயசு, 15 வயசுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சுன்னா அவர் வந்து அந்த 15 வருஷத்துக்கு மகிழ்ச்சியாக இருப்பாரே தவிர அவர்னால் வந்து மற்றவங்களுக்கு பலனே கிடைக்கவே கிடைக்காது. அதனால் சின்ன பிள்ளைங்க 15 வருஷம் வரைக்கும் மகிழ்ச்சியாக, 10 வருஷம் வரைக்கும், 15 வருஷம் வரைக்கும் மகிழ்ச்சியாக இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த பிள்ளைங்க வளர்ந்து நல்ல ஒரு கல்லூரி படிக்கிறப்பையும், கல்லூரி முடிச்சுட்டு வேலைக்கு போகிறப்பையும் அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான துணிமணிகள், அவங்களுடைய பணம், செலவுகள்லாம் செலவு பண்ணுற மாதிரி இருந்தால் தானே அந்த சுக்கிரதசை அவங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும். 10 வயசே ஓடி போச்சுன்னா இந்த குழந்தை என்ன மகிழ்ச்சி அனுபவிக்க போகுது? அதனால் சுக்கிரதசை வந்து ஒரு 20 வயசு, 25 வயசு, 30 வயசுக்கு இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கடந்து வர்றதுலாம் ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த காலகட்டங்கள், அந்த மிடில் பீரியட், டீனேஜை கடந்து கல்லூரி படிப்பை முடித்து அதுக்கப்புறம் வந்து அவங்க பணிக்கு செல்வதற்கான காலம் இருக்குல்ல, அந்த மாதிரி காலங்களில் சுக்கிர திசை வரும்போது அவங்களுக்கு இந்த திருமணம், குடும்ப வாழ்க்கை, அதை தாண்டி ஒரு முதலீடு, வீடு, மனை, இது எல்லாமே அவங்களுக்கு நல்லபடியாக அமையும். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, பொதுவாக சுக்கிர திசை வந்து குழந்தைகளுக்கு பருவத்தில் வராமல் இருக்கிறது நல்லது. இன்னும் கூட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, குட்டி சுக்கிரன் குடியை கெடுக்கும் அப்படிம்பாங்க. அது என்ன குட்டி சுக்கிரன் குடியை கெடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே அந்த குழந்தைகளுக்கு, அந்த குட்டி குழந்தைகளுக்கு சுக்கிர திசை வந்ததுன்னா அந்த குடும்பம் வந்து ஒரு பாதிப்புகளுக்கே உள்ளாகும் அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது. அந்த மாதிரி குடியை கெடுக்கும் அப்படிங்கன்னா என்னென்னா, இருக்கிற வீடு இருக்கு இல்லையா,
குடிங்கிறது இந்த இடத்துல வீடை எடுத்துக்கணும். ஒரு சொந்த வீடு சின்னதாக வாங்கியிருப்போம், அந்த வீட்டை விற்றுட்டு வேறு வீட்டுக்கு போகிற மாதிரி ஆகிடும். இல்லைன்னா இருக்குது வரைக்கும் பழகி இருக்கிற வீடுகளை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் அது பாசிட்டிவாக கூட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் வாடகை வீட்டிலேருந்து ஒரு புதுசாக ஒரு சொந்த வீடை கூட கட்டிட்டு போயிருப்போம் இல்லையா. பொதுவாக குட்டி சுக்கிரன் குடியை கெடுக்கும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கக்கூடிய வீடுகளை நிம்மதியாக இருக்க முடியாது, விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இதுக்கு தான் குட்டி சுக்கிரன் குடியை கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த சுக்கிர திசை குட்டி வயசுலேயே வராமல் கொஞ்சம் பெரிய வயசில் வந்தான்னா, சின்ன வயசில் நான் குழந்தையா இருக்கிறப்ப எனக்கு 2 கையில் மோதிரம் போட்டிருந்தாங்க, பிரேஸ்லெட் போட்டிருந்தாங்க. இப்போ படிக்கிறப்ப என்னால் ஃபீஸு கூட தேவையான ஃபீஸு கூட கட்ட முடியாமல் தவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதனால தான் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க கேரியரை ஸ்டார்ட் பண்ணுற வயசு, லைஃப்பில் அவங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிற வயசு, அவங்களுக்குன்னு ஒரு வீடு மனை வாங்குகிற வயசு, இந்த பக்குவத்தில் அந்த சுக்கிர திசை வரும்போது அது உண்மையிலே பலனுள்ளதாக இருக்கும். சுக்கிரனை பற்றி பேசும்போது ஏற்கனவே நம்ம தெளிவாக பல விஷயங்களில் பேசியிருக்கோம். சுக்கிரன் வலிமையான இடங்களில் இருக்கிறத விட, ஆட்சி உச்சம் பெறுவதை விட மறைவிடங்களில் இருக்கிறது ரொம்ப பலனை கொடுக்கும். அதாவது சுக்கிராச்சாரியார் மறைவிடங்களில் அதிக பலன்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அனுபவிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக மகிழ்ச்சி அனுபவிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு உலகத்தில் உள்ள எல்லா சந்தோஷமும் கையில் கிடைச்சாலும் கூட அதை அவங்க சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டாங்க. இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா, ஒரு ஆடை நல்ல வசதியாக இருப்பாங்க, ஒரு ஆடை பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான ஆடை போட்டிருப்பாங்க. நீங்கள் யாராவது ஒரு நண்பர் ஒரு அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க 1000 ரூபாயில் எடுத்தோன்னா கூட இருக்கிற நண்பர்களுக்கு 15,000த்துக்கு எடுத்து கொடுப்பாங்க. அதாவது என்னென்னா, இது போதும் அப்படின்னு நினைப்பாங்க. இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றவர்கள் குடும்பம் வரைக்கும் வெள்ளியை அணியாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சுக்கிரன் தானே, ஏன் வெள்ளி அணியக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லை, சில நேரங்களில் சில மைனஸ்கள் வந்துடும். வெள்ளி அணியும் போது பார்த்திங்கன்னா அவங்க இந்த உலகத்தில் உள்ள இன்ப துன்பங்கள் அனுபவிக்கிறாங்களோ அதை குறைக்க வேண்டிய சூழல் வந்துடும். குறைந்தபட்சம் அடிப்படையான விஷயங்கள் மகிழ்ச்சிகள்லாம் ஒரு மனுஷன் அனுபவிச்சு தானோ ஆகணும். அதனால் அதை அந்த மாதிரி சொல்கிறது. இந்த சுக்கிரன் 6, 8, 12 மறைந்தவர்கள் சாதாரண குடும்பத்தில் பிறந்தால் கூட, மிக குறைந்த வருவாய் உள்ளவர்களாக இருந்தால் கூட அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான மகிழ்ச்சி சந்தோஷங்கள் இதெல்லாம் ஓரளவு முழுமையாக அனுபவிப்பார்கள். அடுத்தது சுக்கிரன் என்ன லக்னமாக இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்துல ஒருத்தவங்களுக்கு சுக்கிரன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கை தட்டுனா காசு வரும்னு நம்ம ஏற்கனவே சொன்ன கதை தான். எங்கேருந்து பணம் வருது, எப்படி பணம் வரலான்னு தெரியாது. எல்லா பணத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு தொழிலை ஆரம்பிக்க முடியுமா, ஒரு காரியத்தை நடத்த முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வரும்ல. அதே போல் பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரியத்தையும் நிறுத்தவும் முடியாது. அப்போ சுக்கிரன் 8ஆம் இடத்துல ஒருத்தர் ஜாதகத்தில் இருந்தால் அவருக்கு பணப்பிரச்சனை எப்போதுமே வராது. அது மட்டும் இல்லை, அவர் கையில் நாம் பணம் வாங்கினாலும் சரி, ஏதோ ஒரு தேவைக்காக அவர் முதல்ல நம்ம கொண்டாந்து கொடுத்தாருன்னா, நம்ம என்ன நோக்கத்துக்காக பணம் திரட்டுறோமோ அந்த நோக்கம் ரொம்ப அருமையாக நிறைவேறிடும். அப்போ இந்த சுக்கிரனுக்கு இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இதே கடகலக்கணத்தை எடுத்துக்கோங்க. கடகலக்கணத்துக்கு 11ஆம் இடத்துக்குரியவர், பாதகஸ்தானத்துக்குரியவர் சுக்கிரன். அப்போ கடகலக்கணத்துக்கு சுக்கிர திசை எந்த வகையிலும் நன்மை பயக்காது. சுக்கிர திசை எல்லாருக்கும் நல்லது செய்யணுங்கிற முடிவுக்கும் வரவும் கூடாது. அப்போ அப்படி தான் பார்க்கணும். இப்போ ஒருத்தவங்களுக்கு சுக்கிரனுக்கு பகை வீடுன்னு சில வீடுகள் எடுக்கிறோம். ரொம்ப முக்கியமாக இதை ரொம்ப பார்க்க வேண்டியிருக்கு. கடகமும் சிம்மமும் சுக்கிரனுக்கு பகை வீடுகள். ஒருத்தருக்கு சுக்கிர திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த திசையை நடத்தக்கூடிய சுக்கிரன் கடகத்தில் இருந்து அந்த திசையை நடத்தினாலும், சிம்மத்தில் இருந்து அந்த திசையை நடத்தினாலும் அவங்களுக்கு அதனால் பலனை விட பாதிப்பு தான் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு நல்ல ரொம்ப வளர்ச்சி அடைகிற மாதிரி தெரியும். எப்படின்னா, அணைய போகிற விளக்கு பிரகாசமாக எரியுதில்ல, அது மாதிரி இந்த கடகத்திலையும் சிம்மத்திலையும் ஏதோ ஒரு இடத்துல சுக்கிரன் இருந்து திசை நடத்தும் போது சில நேரங்களில் நம்மள அறியாமல் மேலே போகிற மாதிரி தெரியும். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், நம்ம தகுதிக்கு மீறி மேலே போயிட்டுருக்கோமேனு தெரியும். அது எங்கே சிக்கலாகும்னா, கவுத்து விடும்போது மேலே எந்திரிக்க முடியாத அளவுக்கு கவுத்து விட்டுடும். அப்போ சுக்கிர திசை ஒருத்தருக்கு வந்திருக்குன்னு சந்தோஷப்படவும் வேணாம், வரலையேன்னு வருத்தப்படவும் வேணாம். எந்த திசை வேணாலும் வரட்டும், உங்கள் ஜாதகத்துக்கு உங்கள் லக்கணத்துக்கு நடக்கக்கூடிய திசை நல்ல திசையா அப்படின்னு பார்க்குறது தான் இந்த ஜாதகத்தோட முக்கியமான பலனை உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம சொல்லும்போது சொல்லியிருக்கோம், இந்த சுக்கிரன் நீச்சமாக இருக்கும் கன்னிராசியில். இந்த கன்னிராசியில் சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறவங்க பல பேர் பார்த்திங்கன்னா பேராசைப்பட்டு, இல்லை அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு, மன நிறைவுக்காக ஆசைப்பட்டு கையில் இருக்கக்கூடிய பணத்தை இழந்து, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறோம் இல்லையா,
இங்கே நீங்கள் பணத்தை கொடுத்தீங்கன்னா இன்னும் 2-3 மாதத்தில் அப்படியே பணம் டபுள் ஆகும், 6 மாதத்தில் பணம் டபுள் ஆகும். இதில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட வட்டி கிடைக்கும். இப்படியெல்லாம் ஒரு மாதிரி இந்த நிறைய அந்த பணத்தை இழக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணியில் சுக்கிரன் இருக்கிறவங்க நிறைய இழக்கிறாங்க. அதனால் பொதுவாக சுக்கிரதிசை எனக்கு வரலையான்னு வருத்தப்படவும் வேணாம். சுக்கிரதிசை நல்லா வாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டும் பார்த்திங்கன்னா குறைவாக தான் இருக்கும். அப்படியே சுக்கிரதிசை உங்களுக்கு வந்தால் கூட நல்ல பலன்களை கொடுக்கணுன்னா கூட ஒரு 20-25 வயசுக்கு மேலே வர்றது ரொம்ப நல்லதாக இருக்கும். குழந்தைகளுக்கு சுக்கிரதிசை அவ்வளோ நல்ல விசேஷம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க தெரியாது, விளையாட்டுத்தனமாக இருக்கும். அதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு கிடைக்கும், மற்ற விஷயங்கள்லாம் கிடைக்குமே தவிர சில நேரங்களில் இந்த குழந்தைகளுக்கு சுக்கிரதிசை நடக்கும்போது பல இடங்களில் அவங்க குடியிருக்கிற வீடுகளை விட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வருது. அதனால தான் குட்டி சுக்கிரன் குடியை கெடுக்குன்னு சொல்கிறாங்க. எல்லா திசையும் நல்ல திசை தான், எல்லா திசையும் பாதிப்பு கொடுக்கக்கூடிய திசை தான். நம்ம லக்கணத்துக்கு திசை நடத்தக்கூடிய கிரகம் நல்ல நிலையில் இருக்கா, நல்ல பாவத்தில் இருக்கா, வேறு அதுக்கு எதிரான கிரகங்களோட சேர்க்கை இல்லாமல் இருக்கா, கோச்சார நிலைகள் பாதிக்கப்படாமல் இருக்கா, இதையெல்லாம் பார்த்து தான் சுக்கிரன் மட்டுமல்ல எந்த கிரகமும் நமக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். அதனால் மேலோட்டமாக எந்த விஷயத்துக்கும் முடிவுக்கு வராமல் நடக்கிற திசையை மட்டும் பார்க்காம கோச்சாரத்தையும் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.